வராகி மிகரர் பயிற்சி மையம் வழிநடத்தும் திருக்கோயிலூர் அருண்ராஜ் ஜோதிடர் யூடியூப் மூலியமாக நம்ம இன்றைய தினம் ரிலீஸ் என்ற நிகழ்வில் காண இருக்கும் திரைப்படம் ஓ சுகுமாரி என்ற திரைப்படத்தை கதனுடைய காராம்ச டைரக்டர் என்ன சொல்ல வராரு, ரசிகர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்ன்றத நியூமலாஜி அஸ்ட்ராலஜி மூலியமாக திருக்கோயிலூர் அருண்ராஜ் ஜோதிடர் என்ன சொல்ல வராரு, திரைப்படத்தினுடைய கதை எப்படி இருக்குன்றதை நம்ம கலந்தாய்வு நிகழ்ச்சியில கலந்து அவரிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்க. இது வராக ஜோதிடர் பயிற்சி மையம் வழிநடத்தும் அருண்ராஜ் ஜோதிடர் வழங்கும் ஓ சுகுமாரி மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ படத்துக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம திரைப்படம் எப்படி வருதுன்றது நம்ம ரிலீஸ் ஆகிற தேதியை வைத்தோ, அந்த படத்தினுடைய பூஜை தேதியை வச்சோ, அந்த படத்தினுடைய நியூமலாஜி கூட்டு எண்ணிக்கை வச்சோ அந்த திரைப்படம் எவ்வாறு இருக்கும், அதை டைரக்டர் எந்த எடுத்து செல்வார்ன்றது நம்ம திருக்கோயிலூர் அருண்ராஜ் சொல்றதுல ஏற்கனவே நம்ம போட்ட நிகழ்ச்சியில் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நம்ம சிறப்படைஞ்சு வெற்றி அடைஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இந்த படமும் எப்படி இருக்குன்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓ சுகுமாரி என்னுடைய கூட்டு எண் வரிசைன்னு பார்க்க போனீங்கன்னா 37 வருது. அந்த 37 ஆதிக்கம் எப்படி இருக்கும், திரைப்படத்தில் எவ்வாறு இருக்குன்றது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது ஓ சுகுமாரி படத்தின் டைட்டில் மொத்தம் எண்ணிக்கை வந்து 37 வருகிறது. அப்ப 37 போது எதை குறிக்குதுன்னா 3, 7 இது ரெண்டுத்தையும் கொடுக்கணும்னா 1 அப்படி கணக்கு பண்ணும்போது முதல் எண்ணு வந்து பார்த்தோம்னா 3 வருகிறது. அப்ப வந்து இந்த படம் வந்து எதை நோக்கி டிராவல் பண்ண போகுதுன்னா 3 எண்ணும் போது குரு எடுத்துக்கலாம். நம்ம குருன்னும் போது காதல், கலைத்துறை, பசங்க, படிப்பு சம்பந்தப்பட்டது, நண்பர்கள், இதெல்லாம் இந்த சார்ந்து இந்த படத்துல காட்டப்படும். மற்றும் 7 போது கேது வந்து வராப்புல, அது வந்து அவர் வந்து இயற்கை மாறான சுத்தப்புற கிரகம் மற்றும் வந்து மூளை இல்லாத கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. அதை அடுத்து கேதுன்னும் போது எல்லாத்தையும் சுருக்கப்படுகிறது. அப்படின்னும் போது காதலும் சுருக்கப்படும், நகைச்சுவை, பசங்க கூட்டமா இருப்பானுங்க, திடீர்னு காணாம போயிடுறது, கலை வந்து இன்னைக்கு 2 நாளைக்கு ஸ்கூல் போவான், 3ஆம் நாள் லீவு போடுறது, இந்த மாதிரி காராசாரம் இந்த பெயரினுக்கு அமைந்துள்ளது. இந்த நிலையை குறிக்கிறது. மற்றும் இதனுடன் இது ரெண்டும் சுருக்கும் போது ஒரு எண் வந்து தெளிவுபடுகிறது. அது வந்து சூரியன் காரத்துவத்துல அடங்கியிருக்குது, 1ஆம் நம்பர். அப்படின்னும் போது இதெல்லாம் என்னதான் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஹீரோ வந்து நின்று இந்த படத்தை முடித்து கொடுக்குற சூழ்நிலை இங்க இருக்கிறது. அதாவது இந்த கதையை வந்து யார் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த கதையை கரெக்டா லெவலாக கொண்டு போறேன் அப்படின்றதான் இந்த படத்தோட காரசாரம் அமைகிறது. அப்ப நம்ம இந்த திரைப்படத்துல ரசிகர்களுக்கு தேவையான குடும்ப பங்கோணம் இருக்குமா, காமெடி இருக்குமா, சாங் இருக்குமா, எந்த வகையில கல்வித்தரம், பொருளாதாரம் இருக்குமா, இல்ல யாருடைய ஆதிக்கம் இதுல அதிகம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஐயா. இதை வந்து அப்படி யாரோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கணும்னா நம்ம படத்தின் எண்ணிக்கையை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு கீழே ஒரு நம்பர், ஒரு லெட்டருக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்படும். அந்த நம்பர் வைத்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் யார் அதிகமா காட்டப்படுறாங்க, செகண்ட் ஹாஃப் யார் அதிகமா காட்டப்படுறாங்க, இதெல்லாம் வச்சுதான் கலந்து கட்டி நம்ம சொல்ல முடியுங்க ஐயா. இப்ப நம்ம ஓ சுகுமாரி அப்படின்னுடைய எழுத்தினுடைய கூட்டு எண்ணு நம்ம பார்க்கும்போது 10 நம்பர் வருது. அந்த 10ஆம் நம்பருடைய எந்த அளவுக்கு நம்ம கதையில இருக்குன்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஐயா. 10 போது அதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சூரியன் அதாவது ஹீரோ, தலைமை தாங்குதல், அரசு அதிகாரி, அரசாங்கம், அரசு பணியாளர்கள், ஒரு அரசியல்வாதி, இதெல்லாம் இந்த படத்துல காட்டப்படைய போது இதை வச்சு இந்த படம் நகர போவது கூட சுச்சுவேஷன் அமைகிறது. இப்ப நம்ம அடுத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திரைப்படத்தினுடைய ஹீரோயின் அல்லது அந்த குடும்பத்தினுடைய படத்தை எவ்வாறு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போது ஓபன் சீனே எதை பத்தி அமைகிறதுனா அமைச்சர்களை பத்தி காட்டப்படுகிறார்கள். அப்படி அமைச்சர், அப்படி இல்லைன்னா அரசாங்கம், அரசு அதிகாரிகள், நட்பு ரீதியான பசங்கள், இல்ல ஒரு ஸ்கூலுக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு பில்டிங் கட்டடம், இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓபன் சீனே வந்து இததான் காட்டப்படுகிற அமைப்பு இங்க 3ஆம் நம்பர் வருகின்றனால இந்த அமைப்புகள்லாம் இருக்கிறது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட்டு என்ன வந்து 17 வருது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்ன எதிர்பார்க்குற மாதிரி, ரசிகர்களுடைய எதிர்பார்க்குற மாதிரி காதல் வாய் படமா அல்லது அரசாங்கத்தினுடைய அதிகார வர்க்கத்தை இருக்குமா, எவ்வாறு நம்ம தீர்மானிக்கலாம்?
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எதை தீர்மானிக்கிறதுனா 17 வருது. 17 போது ஒண்ணு அரசு அதிகாரிகள் ஹீரோ சொல்லியாச்சு. கூட 7 வருது. கூட 7 வரும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அது நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்தது தான். நம்ம சுருக்கிறது அப்படியே படத்தை. அதாவது 2 நாளைக்கு போய் கோர்ட் வாசல்லையோ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையோ அப்படின்னா வீட்டுக்கோ இல்ல நண்பர்களோ ஊருக்கு தான் இருப்பாங்க. அப்படியே 2 நாள் இருப்பாங்க, 3 நாள் தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சுட்டி காட்டுறது தான் இதா இருக்குது. ஃபர்ஸ்ட் அரசியல்வாதிகள் அரசியல் ஆரங்கம் அப்படி இல்லைன்னா வந்து படத்தோட ஹீரோ இதெல்லாம் காட்டப்படுகிறார்கள். இதெல்லாம் காட்டப்பட்டு அதை அப்படியே விளக்கிடுறாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறாங்க. இந்த 2 நம்பரையும் கூட்டினாலும் ஒரு நம்பர் வருது, 8ஆம் நம்பர் வருது. அப்ப 8 போது சனீஸ்வரன் நம்ம புரியுது. சனீஸ்வரன் என்னும் போது தாமதப்படுத்துறது, ஒரு ஸ்லோவாக இருக்கிறதே ஸ்லோவாக சுத்தக்கூடிய கிரகம் சனீஸ்வரர். அந்த சனீஸ்வரர் என்ற போது தாமதப்படுத்துதல். இந்த விஷயத்தை இன்னைக்கு செய்ய தேவையில்ல, நாளைக்கு செய்யலாம் அப்படின்றது தள்ளி போட்டு காட்டக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கிறது. செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடியது 8ஆம் நம்பருடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்குன்றது நம்ம தீர்மானிக்கலாம் ஐயா படத்தினுடைய இது. அப்ப சனீஸ்வரன் 8ஆம் நம்பரும், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சனீஸ்வரன் தான் வந்தது என்ன, இப்ப செகண்ட் ஹாஃபும் அதன் அடுத்து தான் நகருது. அப்படி நம்ம 8ன்னு கணக்கு பண்ணும்போது இருட்டுல நகரக்கூடியது ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ படம். செகண்ட் ஹாஃபும் ரொம்ப ஸ்லோ, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப ஸ்லோ. எதை கதைக்குள்ள எதை கொண்டு வராங்கன்றதுன்னு தீர்மானிக்க முடியல. மற்றும் அது இல்லாம சனீஸ்வரன் போது ஸ்லோவா சுத்தக்கூடிய கிரகம். பொய், ஏமாற்றத்தனம், திருட்டுத்தனம், அடிமட்ட லெவல்ல இறங்கி வேலை செய்யக்கூடிய நிகழ்வுலாம் இதுல காமிக்கப்படுகிறது. மற்றும் ஒரு அரசு ரீதியாக கூட இது வந்து அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு பதவி மாறுறது, கீழே இருந்து கூட மேல வந்து உச்சியை தொடரக்கூடிய நிலைமை, அரசாங்கம் அரசு அதிகாரிகள் இந்த சிச்சுவேஷன் எல்லாம் காட்டக்கூடிய அமைப்பு இதுல இருக்குங்க ஐயா. அப்ப நம்ம செகண்ட் ஹாஃப்ல எதிர்பார்க்க முன்னாடி ஒரு ஹீரோவோ அல்லது திரைப்படத்தினுடைய முக்கிய நபரோ அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறதாக 8 நம்பர் வரதுனால கடுமையான உழைப்பு இருக்கலாம், ஆனா ஏமாற்றம் எளிதில் இருக்கும் அப்படி எதிர்பார்க்கலாம். காமெடி எப்படி இருக்கும், சாங்ஸ் எல்லாம் எப்படி அந்த வகையில் அமையும்? சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சாங்ஸ் எல்லாம் இங்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு சாங்ஸ் பேக்ரவுண்ட் சாங்ஸ் மாதிரி எதனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றும் இதுல வந்து பார்த்தோம்னா லக்ஸுரியான ஆட்கள் தான் நிறைய காட்டப்படுது. சொகுசான வாழ்க்கை, சொகுசான ஆட்கள், காரு, பங்களா, ஏசி இது போன்ற தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே காமிக்கப்படுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா ஏமாற்றத்தனம் தான் அதிகமாக இருக்கு. ஹீரோ வெற்றி அடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஆனா ரொம்ப 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 ஸ்லோவாக நகருது படம். அந்த படம் அப்ப 8ஆம் நம்பர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த படத்தினுடைய எதிர்பார்க்குற மாதிரி விறுவிறுப்பு இல்லாம ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சொல்லக்கூடிய கருத்துக்களும் அவ்வளவு தெளிவு இல்லாம மக்களுக்கும் ரசிகர் பெருமளும் கொஞ்சம் ஏமாற்றத்தோட இருக்கலாம்னு கருத்துக்களை பண்ணலாங்களா? படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா டைரக்டர் என்ன சொல்ல வரான்றது கரெக்டா எந்தெந்த பாயிண்ட்ல எங்கெங்க சொல்லணுமோ அந்தந்த கருத்துக்களை கரெக்டாக பொறுத்து வச்சிருக்காரு. அப்ப மொத்தத்துல நம்ம இந்த திரைப்படத்தினுடைய மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு நம்ம எடுத்துக்கலாம் ஐயா? மக்கள் மொத்தமா வந்து இந்த திரைப்படத்து வழியா மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அரசாங்கம், அரசு அதிகாரிகள், ஒரு தலைமை தாங்குதல், ஹீரோ, இந்த 4 பேரும் இந்த 4 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் தலைமை தூக்கி நிறுத்துறாரு டைரக்டர். இது ஒரு வந்து பார்த்தோம்னா படத்தோட பெயர் தான் சுகுமாரின்றதுனால பெண்கள் வந்து அரசியல் ஈடுபட்டா என்னவாக இருக்கும், எப்படி கதை நகருது, வெளி வட்டாரங்கள் என்ன பத்தி சொல்ல வராங்க, இதை பற்றி சார்ந்துதான் இந்த படத்தோட டைரக்டர் சொல்ல வர கருவாக இது இருக்கும் கருதப்படுகிறது ஐயா. நியூமராலஜி படி இதுவாக இருக்கும். 99% சாத்தியம் இந்த விஷயமாக தான் இருக்கும். ஓகே ஐயா, நன்றி ஐயா. நம்ம இந்த திரைப்படத்துல சுகுமார் என்ற திரைப்படத்துல பார்த்துருக்குறோம். ஐயா சொன்னாங்கன்னு திரைப்படத்தை நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு கருத்துக்களை பரிமாறி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த திரைப்படத்துக்கான வந்த ரசிகர்களுக்கும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி பாராட்டு தெரிவித்துக் கொள்றேன். வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் சப்ஸ்கிரைபரை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கேட்டு நன்றி.